அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அன்று முருகப்பெருமானுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன, சமைக்க வேண்டிய உணவு என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக நம் சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு திருமணம் நடந்த நாள். இந்த நாளன்று பக்தர்கள் முருகனை நினைத்து தரிசனம் செய்து வழிபாடு செய்து நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதில் நிறைய பேர் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுக்கிறது முருகனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இந்த பங்குனி உத்திரத்தன்று கொண்டாடுவாங்க. இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பாக முருகன் கோவிலில் சிறப்பாக கொண்டாட்டங்கள் நடக்கும். பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். கட்டாயமாக எல்லோருமே அந்த பங்குனி உத்திரத்தன்று முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இந்த நாளன்று வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எளிமையாக முருகனை வழிபாடு செய்து பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது. இப்போ நிறைய பேரால் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருப்பவர்களாம் வீட்டிலே இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யணும், வீட்டில் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் சமைக்க வேண்டிய உணவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை இருப்பதனால முதல்ல காலையில் நீங்கள் எழுந்த உடனே முருகனுக்கு ஒரு டம்ளர் பாலாவது நீங்கள் நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யணும். ஏதாவது இனிப்பு வைக்கலாம், பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், ஏதாவது உங்களால் என்ன முடியுதோ அது காலையிலே நீங்கள் வைத்து வழிபாடு செய்யணும். காலையிலே நீங்கள் முருகனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு அதாவது படையல் போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையிலையும் வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை நேரமும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இப்போ நீங்கள் காலையோ அல்லது மாலையோ எந்த நேரம் நீங்கள் உணவு சமைக்கிறீங்களோ அதற்கு எந்தெந்த உணவு நம்ம சேர்க்க வேண்டும், எந்தெந்த காய்கறிலாம் நம்ம சேர்க்க வேண்டும் அப்படின்னா இப்போ திருமணம் நடந்த நாள் அப்படிங்கிறதுனால நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணுவது ரொம்ப நல்லது. அதாவது சாதம், சாம்பார் இந்த மாதிரி வைத்து பொரியல் 2 பொரியல் வைத்து பாயாசம் வைத்து அப்பளம் வைத்து இந்த மாதிரி நம்ம கல்யாண சாப்பாடு மாதிரி வாழை இலையில் போட்டு முருகனுக்கு படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதில் நம்ம சேர்க்கக்கூடாத காய்கறிகள் என்ன அப்படின்னா இப்போ சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சாம்பாரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சுரக்காய் சேர்த்து சாம்பார் வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பங்குனி உத்திரத்தன்று சுரக்காய் சாம்பாரில் சேர்க்கக்கூடாது, சுரக்காய் சேர்க்கக்கூடாது, கசப்பான காய் நம்ம சமைக்கக்கூடாது. அதாவது சுண்டைக்காய், பாகற்காய் இந்த மாதிரி உணவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காய்கறி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம சமைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை. நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்காட்டாலும் அதாவது படையல் சாப்பாடு மாதிரி கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டு நீங்கள் வழிபாடு செய்யாட்டால் கூட இந்த காய்கறி வெள்ளிக்கிழமை அன்று நீங்கள் சமைக்கக்கூடாது. பங்குனி உத்திரத்தன்று நம்ம வீட்டில் நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படி இருந்தாலும் நம்ம அந்த உணவு நம்ம சேர்க்கக்கூடாது. சுவாமிக்கு படையல் பண்ணாலும் அந்த உணவுலையும் அந்த சாப்பாட்லேயும் இந்த காய்கறிகள் சேர்க்கக்கூடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம நிறைய பேர் சுவாமிக்கு நல்ல படையல் போட்டு வழிபாடு செய்பவர்கள் இருக்காங்க. நிறைய பேர் சாதாரணமாக பால் மட்டும் வைத்து வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம அந்த நாளன்று இந்த உணவு சமைக்கக்கூடாது. அதாவது சுரக்காய் சமைக்கக்கூடாது, கீரை நம்ம வைக்கக்கூடாது. வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்று பொதுவாகவே கீரை வைக்க மாட்டாங்க. அதில் பங்குனி உத்திரம் இருப்பதனால நீங்கள் எந்த கீரையுமே வைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா கசப்பான காய் வைக்கக்கூடாது. மற்றபடி நீங்கள் எந்தெந்த காய்கறிகள் வைக்கலாம் அப்படின்னா எல்லா காய்கறிகளுமே வைக்கலாம். இந்த காய் மட்டும் நம்ம தவிர்த்துட்டு வைக்கலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு கூட்டு போட்டு வைப்போம், முட்டைக்கோஸ் பொரியல் வைப்போம், அப்புறம் அவியல் காய் வைப்போம் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் சமைத்து கொள்ளலாம். அதே போல் நீங்கள் 2, 3 பொரியல் வைத்து, கூட்டு வைத்து, அவியல் வைத்து, நீங்கள் பால் பாயசம் வைத்து, சாம்பார் வைத்து, ரசம் வைத்து இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் கல்யாண சாப்பாடு சாப்பிடுவீங்களோ மோரெல்லாம் வைத்து அதே போல் நீங்கள் வைத்து வழிபாடு செய்து முருகனுக்கு தீபம், நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு இந்த உணவை படையலாக போட்டு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நடக்கும். ஏன்னா இந்த கல்யாண சாப்பாடு தான் முருகனுக்கும் பிடித்த சாப்பாடு. அதாவது அவருக்கு உரிய நாள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். அந்த நாளன்று இந்த மாதிரி சாப்பாடு போட்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ நம்ம கோவிலுக்கும் போனாலும் இந்த சாப்பாடு தான் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது நம்ம மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னதானம் போடுவாங்க இல்லையா, அன்னதானத்தில் இந்த சாப்பாடு தான் நமக்கு கொடுப்பாங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமணம் நடந்த நாளில் கல்யாண சாப்பாடு மாதிரி நம்ம சாப்பிடுவது ரொம்ப நல்லது. நம்ம சாப்பிடுவதும் நல்லது, கடவுளுக்கு படைப்பதும் மிகவும் நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா பயறு வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயறு வகைகளும் நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது. இப்போ நெய்வேத்தியமாக சுண்டல் வைக்கலாம். அதாவது நம்ம கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் சொல்லுவோம் இல்லையா, நம்ம குழம்புக்கு கூட பண்ணுவோம் இல்லையா, அந்த சுண்டல் வைக்கலாமே தவிர பயறு வகைகள், பாசி பயறு, தட்டாம்பயிறு, மொச்சப்பயிறு,
அப்புறம் நிறைய பயறு வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயறு வகைகள் நம்ம வைக்கக்கூடாது. சுண்டல் மட்டும்தான் நம்ம வந்து நெய்வேத்தியத்துக்கு பயன்படுத்தலாமே தவிர, பயறு வகைகள் எப்போதுமே விசேஷமான நாட்களில் நம்ம வீட்டில் வந்து வைக்கக்கூடாது. சுவாமிக்கும் நம்ம நெய்வேத்தியம் வைக்கக்கூடாது, நம்ம வீட்டில் சமைக்கவும் கூடாது அந்த நாளன்று. இந்த தட்டாம்பயிரெலாம் வைக்கிற பழக்கம் இருக்குது பார்த்தீங்களா, பாசி பயிரெல்லாம் அவிச்சு நம்ம வந்து வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அந்த நாளன்று நம்ம வைக்கக்கூடாது. அதில் மிக முக்கியமாக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சாப்பாடை முற்றிலுமாக இதை தவிர்த்துடணும். இந்த பயிர் வகையெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிந்ததை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வரணும். வீட்டிலே காலை மாலை 2 வேளையும் நீங்கள் வந்து முருகனுக்கு வந்து விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யணும். அடுத்து மிகவும் முக்கியமானது, விரதம் இருப்பவர்களும் சரி இல்லை பூஜை மட்டும் செய்பவர்களும் சரி, இந்த நாளன்று நீங்கள் கோபப்படாமல் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த வேண்டுதல் நடக்கணும் அப்படிங்கிறத முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு இந்த நாட்கள் முழுவதும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். உங்களுடைய கோபத்தாலேயோ அல்லது வாயில் வந்து நமக்கு நெகட்டிவான வேர்ட்ஸ் வருது அப்படின்னா கூட நம்மளுடைய வேண்டுதல் வந்து நடப்பதற்கு தடையாயிடும். அதனால் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. முருகனுக்கு மட்டும் அந்த நாள் மகிழ்ச்சியில் நமக்கும் மகிழ்ச்சியான நாள் தான். முருகனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது நமக்கு அது மகிழ்ச்சியான நாள் தான். ஸோ நம்மளும் மகிழ்ச்சியாக நம்ம இருக்கணுமே தவிர கோபப்படக்கூடாது. மற்றவர்களை வந்து நெகட்டிவான வார்த்தையால் நம்ம திட்டக்கூடாது. விரதம் இருப்பவர்கள் முக்கியமாக இதை வந்து கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் என்னதான் விரதம் இருந்துட்டு கோபப்பட்டு அடுத்தவங்களை வந்து நெகட்டிவான சொல்லலாம் திட்டும்போது நமக்கு அந்த விரதத்திற்கான பலன் வந்து கிடைக்காமல் போயிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த விரதம் இருக்கும்போது மௌன விரதமாக இருந்துருவாங்க. அதாவது யாருக்கிட்டையும் அதிகமாக பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு திட்டும்போதோ இல்லைன்னா குழந்தைங்களை செட்டும்போதோ அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு தெரியாமல் வந்துடும். அதனால் சற்று கொஞ்சம் அமைதியாக இருப்பது ரொம்ப நல்லது. கோபப்படாமல் இருக்கணும். கோபப்படுவது வந்து இயல்பு தான், இருந்தாலும் அதிகமாக நம்ம கோபப்படுவது தவறு. அது நெகட்டிவான சொல்லால் திட்டுவது அதை விட ரொம்ப தவறு. பாசிட்டிவான விஷயங்கள் பேசுவது ரொம்ப சிறப்பு. நம்ம இந்த நாளன்று யாருக்காவது தானம் பண்ணணும், சாப்பாடு கொடுப்பது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாலும் சரி, அப்படி இல்லைன்னா நம்ம ஏழை எளியோர் மக்களுக்கு, அதாவது நமக்கு வந்து எங்கேயாவது இருப்பாங்களே, நம்ம தெருவோரத்தில் எங்கேயாவது இருப்பாங்க, இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட யாராவது சாப்பாடுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பதோ அல்லது நம்ம வீட்டில் சமைத்த உணவு கொடுப்பதோ அதை விட ரொம்ப சிறப்பு. நம்ம சமைத்த உணவு கொடுப்பதா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து முடியல அப்படிங்கிறதுக்காக கடையில் இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க, அது நல்லதான். இதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணி நம்ம கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போ கொடுக்க முடியல அப்படின்னா பறவைகளுக்காக நீங்கள் வந்து நம்ம தானம் பண்ணுவது ரொம்ப நல்லது. கொஞ்சம் பச்சரிசி போட்டு கொஞ்சம் இனிப்பு கலந்து நீங்கள் வந்து பறவைகளுக்கு பேர்ட்ஸுக்கு வந்து வைங்க, ரொம்ப சிறப்பானது. எப்போதுமே நம்ம கொஞ்சம் இனிப்பு கலந்து வைக்கிறதுனால நமக்கு வந்து சுக்கிரனோட அருள் கிடைக்கும். நம்ம இல்லத்தில் வந்து பண வசியம் ஏற்படும். அதனால தான் இனிப்பு நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பூஜை சிறப்பாக பண்ணுறோம் அப்படின்னா இனிப்பு வைத்து வழிபாடு செய்கிறதுக்கு காரணம் அதுதான். லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து கொடுப்பதற்காக இனிப்பு நெய்வேத்தியம் வைக்கணும். அதனால தான் பால் பாயசமோ அல்லது வந்து லட்டு இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, ஜாங்கிரி இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதற்காக அப்படின்னா இனிப்பு வைக்க நமக்கு வந்து செல்வங்கள் அதிகரிக்கும். அதனால் இனிப்பு வகையான நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களால் என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க. இப்போ வேலோ அல்லது சிலையெல்லாம் வைத்திருக்கீங்கன்னா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. இப்போ படம் மட்டும் இருக்குன்னா படத்தை நல்லா தொடச்சிட்டு, பன்னீர் இருக்குது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாத்தில் வச்சு அதை நல்லா டிப் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துட்டு சந்தன குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை பூக்கள், மல்லிகைப்பூவும் செவ்வரளி அல்லது பன்னீர் ரோஜா இந்த மாதிரி சிவப்பு நிற பூக்களும் முருகனுக்கு உகந்தது. அந்த சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்துட்டு கொஞ்சம் மல்லிகைப்பூவும் வைத்து வழிபாடு செய்யணும், ரொம்ப நல்லது. ஏன்னா வள்ளி தெய்வான படம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. பங்குனி உத்திரத்தன்று அதிகாலை சீக்கிரம் எழுந்திருப்பது அதை விட சிறப்பானது. நம்ம 7 மணிக்கு 8 மணிக்கு எழுந்திரிச்சு விரதம் இருப்பது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. குறைஞ்சபட்சம் நம்ம 6 மணிக்காவது எழுந்திரிக்கணும். விசேஷமான நாட்களில் 6 மணிக்கு சூரிய உதயம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நம்ம எழும்புதான் ரொம்ப நல்லது, நல்ல பலனும் நமக்கு கொடுக்கும். நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், வாழ்க்கை நிச்சயமாக மாறும். முருகனோட அருளால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். அதாவது நீங்கள் வந்து எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் மேலே முழு நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், முருகன் நிச்சயமாக செய்து கொடுப்பார். குழந்தை பாக்கியமோ, திருமணமோ அல்லது பொருளாதார முன்னேற்றமோ அல்லது தொழில் சிறப்பாக நடக்கணும் அப்படிங்கிறதுனாலையோ எதா இருந்தாலும் சரி முருகன் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையுடன் இருங்க. பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பங்குனி உத்திரத்தை பற்றி சிறப்பான ஒரு பதிவு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக முருகனுக்கு இந்த தீபம் ஏற்றினாலே போதும், மிக மிக சிறப்பாக இருக்கும். அது என்ன தீபம், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அடுத்த பதிவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.